பாலாஜி செல்வம் ஐயா, நீங்க வந்து அ குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு விதமான பயங்கரமான கனவுகள் வருது. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுதான் குலதெய்வம் நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் குலதெய்வமான்னு எனக்கு தெரியலன்ற வேற ஒரு சந்தேகம் சொல்லியிருக்கீங்க. இந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு பூஜை முறை இருக்கு. சித்தர்களுடைய ஒரு பூஜை முறை இருக்கு. குலதெய்வ கட்டு அப்படின்னு ஒரு பூஜை முறை இருக்கு. அந்த பூஜை முறைய நீங்க இந்த அகத்தியர் வாசியோகம் சேனல் மூலியமா வாட்ஸ்அப் பண்ணி அந்த பூஜை முறைய வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னா, அத வீட்ல பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஆனா உங்களுடைய இப்ப இருக்கிற குலதெய்வத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கறனால, என் குலதெய்வமே அப்படின்னு அந்த பூஜைய ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும்போது, அந்த குலதெய்வம் சரியாக இருந்தால், இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த பூஜை முறைகள் பண்ணிட்டு இருக்கிற அந்த குலதெய்வம் சரியாக இருந்தால், அந்த குலதெய்வத்த அது காட்டும். அப்படி இல்லன்னா, வேற விதமான உங்களுடைய உண்மையான குலதெய்வம் எதுவோ, அது கண்டிப்பா காட்டும். நீங்க அது காட்டுதோ இல்லையோ கனவுல, யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, "உங்க அப்பா, உங்க தாத்தா இந்த கோயில தான்ப்பா வணங்குனாரு. என்னப்பா நீ இந்த கோயிலுக்கு போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு நீங்க போம்போது, அந்த தாத்தாவுடைய மூதாதையருடைய அந்த தாத்தாவுடைய அந்த காற்றான வாசி உங்கள நல்லபடியா வணங்க வைக்கும். உங்கள நல்லபடியா வழி நடத்தும். இதுதான் உண்மையான விஷயம். ஆனா அது பண்றதுக்கு சித்தர்கள் முறைப்படி ஒரு குலதெய்வ கட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க வாங்கி அந்த பூஜைய பண்ணீங்கன்னா, நல்லபடியா 48 நாளைக்குள்ள இந்த விஷயம் நல்லபடியா நடக்கும் ஐயா. இதுதான் உண்மையான விஷயம்.